அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 22 பார்க்குறோம். இது எம்சிக்யூ. ஸோ இங்கே வந்து இது நம்ம எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஆஸ் யூஷுவல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதலாமா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் வரும். இங்கே டிஎக்ஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே ஏ கூட இந்த எக்ஸ் மைனஸ் டூ மல்டிபிள் ஆகும், ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி கூட இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் மல்டிபிள் ஆகும், பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 2ன்னு அப்ளை பண்ணால் பிக்கும் ஏக்கும் வேல்யூ கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன், நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 1. அடுத்து எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். 2 இஸ் ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூ 2. ஸோ இதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணால் 1 மைனஸ் 1 2. ஸோ இப்போ லாக் இது இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும். எக்ஸ் மைனஸ் டூ 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சி. ஸோ இந்த 2 இங்கே போச்சுன்னா லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் லாக் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ். இப்போ நல்லா கவனிங்க, இது லாக் பி மைனஸ் லாக் ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பி, இது வந்து ஏ. ஸோ இது எப்படி எழுதலாம்? லாக் பி பை ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை லாக் மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. ஆப்ஷன், ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.